ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஒன் ரூம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெசிஷனை நான் உங்கள் கையிலேயே விட்டுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரூம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ஸோ இப்போ எல்லாருமே நைட்டு ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ லிலிஷ்கா திடீர்னு இருந்துச்சு. அச்சச்சோ மறந்துட்டனே அப்படின்னு யோசிக்கிறா. இவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே வரல, கல்ட் ரிசர்ச் கிளப்பாக தான் இங்கே வந்திருக்காங்க. மெய்டு கூட சும்மா ரெஸ்லிங் பண்ணி டயர்டாக நம்ம ஹீரோ வந்து படுத்தா ஷின்டரோ அப்படின்னு சவுண்டு கேட்கவும், சாரி நான் தெரிஞ்சு பண்ணல, என்ன விட்டுருங்க மெய்டு நம்ம ஹீரோ சொன்னா. டெவில் சமனிங்க்கு போகலான்னு லிலிஷ்கா கூப்பிடுறா. டின்னர் முடிஞ்சு இவங்க பண்ணலான்னு பண்ண அந்த பிளானே இந்த டெவில் சமனிங் தான். முக்கியமான இதை எப்படி மறந்தா நம்ம ஹீரோ கேட்குறேன். சமனிங் எப்படி பண்ணுவேன்னு நோயல் கேட்டா, இந்த புக்கில் இருக்குது, பட் ஆல்ரெடி நாங்கள் இதை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், இந்த தடவை இது ஒர்க் ஆகும் லிலிஷ்கா சொல்கிறா. இதுவும் கிட்டத்தட்ட டெஸ்ட் ஆஃப் கரேஜ் மாதிரி தான் இல்லை அப்படின்னு சொல்லி சுமுகி யோசிக்கிறேன். ஒர்க் ஆகுமான்னு தெரியல, சந்தேகமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஹெலம் ஹெசட் ஹைம் ஹீட் மை கால். எல்லாரும் இதை 3 தடவை மனசார சொன்னா நம்மளால டெவிலை சமன் பண்ண முடியும். டெவில் தான் வரும்னு இல்லை, எது வேணா வரலாம் அப்படின்னு லிலிஷ்கா சொல்றா. மொத்தத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்கை சமன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்குக்கும் இங்க வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வர முடியும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்னமோ எதுவும் வராதுன்னு தோணுதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நோயல் கேட்கிறா. முட்டையே போடாத ஒரு கோழியை தான் இதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு லிலிஷ்கா சொல்லுவான். அது மோசமேன்னு டோவா கேட்டா, அதனால தான் கோழி ஷேப்ல கொக்கியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு லிலிஷ்கா சொல்றா. ஸோ அதை உடச்சி இப்போ ரிச்சுவல் ஆரம்பிக்கிறாங்க. எலோஹிம் ஹெசோஹிம் ஹீட் மை கால், எலோஹிம் ஹெசோஹிம் ஹீட் மை கால் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை 3 தடவை சொல்லுவோம். காத்து பலமா இருக்குது, உண்மையிலேயே சமனிங் பண்ணிட்டோமா நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ 3வது தடவையா இவங்க அதை சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளி கிரியேட் ஆகுது. பார்த்தா நம்ம சூவை தான் பால் பாட்டிலோட உட்கார்ந்துருக்கா. லேடி டோவானவா பார்க்குறா, டக்குன்னு மறைஞ்சிருத்தா. அதுக்கு விங்ஸ் இருந்தது, அது ஒரு ஏஞ்சலா நம்ம சமனிங் பண்ணிட்டோன்னு அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. இந்த ரிச்சுவல் ஒர்க் ஆயிடுச்சான் ஷாக்ல லிலிஷ்கா மயங்கி விழுந்துருத்தா. அந்த இடத்துல ஒரு ஏஞ்சல் இருந்ததுனால தான் இன்னொரு ஏஞ்சல் சமானா இருக்கும்னு லிலிஷ்கா பார்க்குறா. இது ஒர்க் ஆகுது, கண்டிப்பா திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கணும், எல்லாரும் என் கிளப்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு லிலிஷ்கா கேட்கறா. சமனிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஹாலோவின் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி நோயல் மத்த எல்லாரும் ஜாயின் பண்றான்னு சொல்லவும், சுமக்கியான நம்ம ஹீரோவை தவிர மத்த யாருமே ஹியூமன்ஸ் கிடையாது நம்ம ஹீரோ பார்க்கறேன். அடுத்ததா யூஎஃப்ஓ சமன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது இல்யூஷனா இருக்குமா அப்படின்னு சோவி யோசிக்கிறா. இதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல, ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஃபயர் ஒர்க்னா என்ன அப்படின்னு டோவா கேட்கறா. அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸ்பார்க்லா இருக்கும், வெடிக்குமா அப்படின்னு டோவா கொஞ்சம் பயப்படுறா. ஆல்ரெடி தேவையானது இருக்குன்னு மெய்டு காமிக்கிறாங்க. லிலிஷ்கா காமெடி பண்ணிட்டு அதை அங்கேயும் இங்கேயும் ஆட்டிட்டு இருக்கா. அது சேஃப் கிடையாதுன்னு மற்றவங்க சொல்றாங்க. டோவாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால சின்னதாக ஒரு வெடியை அவங்க கொடுக்குறாங்க. அந்த வெடிக்கும்னு சொன்னாங்களே, கைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு டோவாக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஷீண்டரோ இதை வெடிச்சுருத்தாடு அப்படின்னு சொல்லி அவள் பயந்துகிட்டே கேட்கவும், கவலைப்படாத நான் அதை என் கையில் பிடிச்சிருக்கேன், நீ ஜஸ்ட் பார்க்க மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி எதுவும் ஆகாதுன்னு காமிச்சு இப்போ அவள் கையில் கொடுக்குறான். டோவாவும் இப்போ அதை என்ஜாய் பண்றா. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து சுமுகிக்கு கொஞ்சம் ஜலசா இருக்கு. சுமுகி அடுத்தது 10 வைன்னு நோயல் சொல்லுவோம். ஓகே ஈஸிமேன்னு சொல்லுவோம். அவள் டென்ஷன் ஆகிறா. சாரி நோயல் அப்படின்னு அவள் சொல்றா. ஷீண்டரோ சுமுகிக்கு தேவை லைட்டரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி நோயல் கூப்பிடுறா. நீங்க 2 பேரும் எப்போ ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிங்க நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நோயல் சொல்கிறா. டோவா அண்ட் லிலிஷ்காவையும் அப்படி தானே கூப்பிட்றான்னு கேட்கவும், மேபி நான் ஷின்டரோவை காப்பி பண்ணுறேன்னு வா சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் அவங்க ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணிக்கலான்னு நோயல் கேட்கவும், நோயல் நல்ல காரியம் பண்ணியிருக்கா, கடைசியில் நான் டோக்கி மிட்சுவா அவன் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடலாம், அவனும் என் ஃபர்ஸ்ட் நேம் சுமுகி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் அப்படின்னு வா ஹாப்பி ஆகிறா. ஷின்டரோ அப்படின்னு வா கூப்பிடுவோம். உன்னோட சூட் சுமி நேம் தான்ப்பா எனக்கு கரெக்டாக சூட் ஆகுது நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இப்போதைக்கு டோக்கி மிட்சுவும் நானும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும், அதுவே இப்போதைக்கு எனக்கு போதும், இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி சுமுகி வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறா. லிலிஷ்கா வழக்கம் போல காமெடி பண்ணிட்டு இருக்கா. இதை வச்சு ஹார்ட் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நோயலும் மற்றவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்மர் பிரேக் இதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியிருந்தாங்க. நம்ம ஹீரோ டோவாவை ஸ்கை ட்ரீக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு ஃபுல் டே நான் அவன் கூட என்ஜாய் பண்ண போறேன், ஹாப்பியா இருக்கேன்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். இது வேர்ல்டோட ஒரு பிக்கஸ்ட் ப்ராட் பேண்டிங் டவர் நம்ம ஹீரோ சொல்லுவான். அது என்னதுன்னு வா கேட்குறேன். டிவியில் பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் இது மூலமாக தான் சிக்னல் கொடுக்குறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரிவா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போகிறேன். இது உள்ள ஷாப்பிங் மாலில் பார்த்த மாதிரியே இருக்கேன்னு வா சொல்கிறேன். அந்த இடத்துல யுக்காட்டா ரெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா நம்ம ஹீரோ கேட்டு டோவாக்கு நம்ம ஹீரோ அதை போட்டு விடுறான். இதில் நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டோவாவும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. அந்த பொண்ணு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. அப்சர்வேட்டரி டெஸ்க்கு போக 2000 எண்ணோ, அதுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு போக 3000 எண் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலரி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போடுறாங்க. மேலே போகிறதுக்கும் காசான் டோவா கேட்குவோம். ஆமாம் நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்போ வரலன்னு வா சொல்லியிருந்தா காசுக்கு நம்ம 30 ரேடிஷ் வாங்கலான்னு வா சொல்லுவா. கூட காசுக்கு தான் வாங்கணும் இப்பெல்லாம் யோசிக்காத நம்ம ஹீரோ சொல்கிறேன். யுக்காட்டாவை கலட்டி கொடுக்குறேன்னு வா சொல்லுவா. அப்பெல்லாம் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த யுக்காட்டால நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன். நம்ம அப்சர்வேட்டரிக்கு போகலாம், இது ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன ஒரு
பேர் பியூர் கப்பல்ஸ்னு சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. டவரோட டாப் ஹைட்டுக்கு போக முடியலைனாலும் மீடியம் ஹைட்டுக்கு இவங்க போகிறாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட் இங்கேருந்து பார்த்தா தெரியும், அந்த சைடு தான் இருக்கும் நம்ம ஹீரோ காமிக்கிறேன். அந்த ஆள் படிக்கிற புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு டோவா வந்துட்டு கீழே இருக்கிற ஒரு ஆளோட புக்கை பார்த்து ரீட் பண்ணுறா. அங்கே இருக்கிற புக்கை உன்னால ரீட் பண்ண முடியுதா? ஏஞ்சல்ஸோட கண்ணு ரொம்ப பவர்ஃபுல் தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். பட் ஹியூமன்ஸும் அருமையான விஷயங்களை தான் பண்ணுறாங்க அப்படின்னு டோவா சொல்கிறா. ஹைட்டு பார்த்து எல்லாரும் சின்ன பசங்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஹைட்டை பார்த்து அவங்கலாம் ஏன் பயப்படுறாங்க, நீங்கள் பயப்படலையே அப்படின்னு வா கேட்குறா. இதுலேருந்து பார்த்தா வியூ நல்லா தானே இருக்குன்னு டோவா சொல்லுவோம். பில்டிங்குள்ளே சேஃபாக இருக்கும், வெளியே இருந்தால் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா ஹியூமன்ஸால பறக்க முடியாது, இந்த ஹைட்ல இருந்து கீழே விழுந்தா இறந்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லக்ஷின்டர் இந்த சீசன்ல அப்போ வாங்க போயிடலாம் அப்படின்னு வா சொல்லுவோம். அப்படிலாம் நடக்காது, ஈவன் நான் கீழே விழுந்தாலும் நீ என்னை காப்பாத்திடுவலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் உண்மைதான வா யோசிக்கிறா. இந்த டவர் மாதிரி இருக்கிற மினியேச்சர் அவங்க வாங்கிக்கிறாங்க. இங்க நிறைய பேர் என் பேக்கோட போறாங்கன்னு வா கேட்கவும், இது சம்மர் பிரேக்ல நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து அவங்க வீடு திரும்பி இருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். லக்ஷின்டரோ உங்க ஃபேமிலியை நீங்க மிஸ் பண்ணலையா, அவங்கள பார்க்கணும்னு தோணலையான்னு கேட்கவும், அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, பார்க்க போறது கஷ்டம், நீ ஹெவன்ல யாரையும் மிஸ் பண்ணலையா நம்ம ஹீரோ கேட்டா. அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும் தான், பட் நான் ஒன்றும் மிஸ் பண்ணல, ஏன்னா லோன்லியா ஃபீல் பண்ணலன்னு வா சொல்லுவோம். நானும் அதே மாதிரி தான், நீ வந்த அப்புறம் லோன்லியாக ஃபீல் பண்ணல நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம செருப்பு போட்டுருக்குது கால் வலிக்கான்னு கேட்கவும், இல்லை நான் ஃப்ளோட்டிங்கில் தான் வரேன், ஸோ எனக்கு வலி இல்லைன்னு வா சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டத்துக்குள்ளே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டோவா மிஸ் ஆயிருந்தா. லக்ஷின்டரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி டோவா கொஞ்சம் பதட்டமாகறா. ஒரு வழியாக கூட்டத்தெல்லாம் தாண்டி டக்கு நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சிருந்தான். கூட்டத்தில் தொலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தொலையக்கூடாதுன்னு கையை பிடிச்சிக்கலாம் தான், இருந்தாலும் அப்படின்னு 2 பேருமே வெக்கப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன்னு டோவா சொல்லுவோம். கேலரிக்கும் போயிருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு வீட்டுக்கு போகிறதுல விருப்பமே இல்லை, இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணணும்னு டோவா சொல்லுவோம். சம்மர் பிரேக் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நிறைய இடத்துக்கு போகலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஞாபகார்த்தமாக இது இருக்கு நம்ம ஹீரோ காமிக்கிறான். லார்ட் ஷின்டரோ எனக்காக நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, பதிலுக்கு கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்கிறா. ஆல்ரெடியாக எனக்கு நிறைய பண்ணுறா நம்ம ஹீரோ சொல்லுவோம். லார்ட் ஷின்டரோ என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் இல்லாத இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணை மூடுங்க அப்படின்னு வா சொல்கிறா. என்ன நடக்குது, அவள் என் கிட்ட வரா. நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். பார்த்தா டோவா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வானத்தில் பறந்துட்டு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மேலே ஃப்ளோட்டிங் மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோவும் பறந்துட்டு இருக்கான். அந்த மினியேச்சரை எனக்கு வாங்கி தந்திருக்கீங்க, பதிலுக்கு இது என்னோட கிஃப்ட்னு வா சொல்கிறா. அந்த டவரில் நம்ம ஹீரோ டாப்புக்கு போயிருக்க மாட்டான், ஸோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ அவன் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருக்கா. நான் இடத்துக்கு வந்த அப்புறம் இன்றைக்கி தான் திரும்ப இந்த ஹைட்டுக்கு பறக்கிறேன். நான் ஃபஸ்ட் இங்கே வந்தப்போ எங்கே தங்க போகிறேன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் உங்களை மீட் பண்ணதுனால நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கிடச்சாங்க. லார்ட் ஷின்டரோ நான் உங்களை மீட் பண்ணதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு வா சொல்கிறா. ஹியூமன்ஸை பற்றி இன்னும் கற்றுக்கிடணும், ஸோ உங்கள் கூட இன்னும் எப்போவும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வா சொல்லவும். கண்டிப்பாக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எப்போவோ பசங்க தான் பொண்ணுங்களை தூக்கிட்டு போவாங்க, பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக டோவா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு சேஃப்டியாக கீழே லேண்டிங் ஆகிட்டு இருக்கா. இப்போ வழக்கம் போல் நம்ம ஹீரோவோட லைஃப் நார்மலாகவே போய்கிட்டு இருக்கு. நிறைய புது புது விஷயங்கள் நம்ம ஹீரோவோட லைஃப்பில் அவனை பிஸியாக வச்சுருந்தாலுமே கூட நம்ம ஹீரோவுக்கு என்ஜாயபிளாக தான் இருக்குது. என் பேர் டோகிமிட்சு. நான் ஒரு சாதாரண 16 வயசு பையன், அன்லக்கி பர்சன் நினச்சிட்டு இருந்தானா. நான் ஒரு நார்மல் இல்லாத 16 வயசு பையன், ஆனால் அன்லக்கி இல்லை, நான் ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ண டோவா எப்பவும் வீட்டில் காத்துட்ருக்கா. இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. மேபி அது ரிலீஸ் ஆனால் ஒரு உண்மையான டபுள் 9 ஃபாக்ஸ்னு இன்னும் என்னத்தெல்லாம் கொண்டு வர போகிறாங்களோ. சீசன் 2 ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.